வணக்கம்ண்ணா. ஆஞ்சநேயா ரெடிமேட் காம்பவுண்ட் வால் கம்பெனிங்க, தாராபுரம்ங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குங்க 5 அடி உயரத்துக்குங்க 4 சைடும் ரெடிமேட் காம்பவுண்ட் வால் கேட்டுக்கு ஓப்பன் விட்டுங்க அருமையாக அமைச்சு கொடுத்துருக்கோமுங்க. லொக்கேஷன் எங்கன்னு கேட்டிங்கன்னா உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட்டு 3 கிலோமீட்டர்ஸ் தாங்க, வாக்கபிள் டிஸ்டன்ஸுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5 அடி உயரங்க ரெடிமேட் காம்பவுண்ட் வாலுங்க. இதோட வீடியோ ஃபஸ்ட்டு போஸ்ட் நிறுத்தின வீடியோ வந்து நேற்று உங்களுக்கு அப்லோடு பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். சைட்டை வந்து நீட்டாக அருமையாக மட்டம் பண்ணி கொடுத்துட்டாருங்க. அதனால் மேல் மட்டை அருமையாக வந்துருச்சுங்க. எல்லாமே பிளைன் ஸ்லாப்பே கேட்டதுனால பிளைன் ஸ்லாப்பே போட்டு கொடுத்துட்டோமுங்க. 7 அடி போஸ்ட்டுங்க, 2 அடி காங்கிரீட் போட்டு நிறுத்தியாச்சுங்க. காங்கிரீட் நீட்டாக போட்டு கொடுத்துட்டோமுங்க. எந்த விதமான ஷேக்கும் இல்லைங்க போஸ்ட்டுங்க. மேல் மட்டம் பாருங்கள் அக்யூரேட்டாக வந்துடுச்சுங்க. ஒரு ஸ்லாப்புக்கு ஒரு ஸ்லாப் இருக்கிற ஜாயிண்ட்டையும் அருமையாக பேக்கிங் பண்ணி கொடுத்துட்டோம் பாருங்கள். இதே போல் அருமையாக நம்மளுக்கிட்ட ஆர்டர் கொடுக்குறவங்க எல்லாருக்கும் நீட்டாக ரெடிமேட் காம்பவுண்ட் அமைச்சு கொடுத்துருவோங்க. இந்த ஒர்க் முடிஞ்சதுங்க. நெக்ஸ்ட்டுங்க இந்த ஜாயிண்ட்டுக்கெல்லாம் 2-3 நாளைக்கு வாட்டர் கொடுத்து க்யூரிங் பண்ணணுங்க. ஹவுஸ் ஓனர் வந்து லேண்ட் ஓனர் ஹவுஸ் ஓனர் வந்து இந்த வாட்டர் கொடுத்துங்க நல்லா க்யூரிங் கொடுத்துடணுங்க. இந்த பேக்கிங்க்கு ஃபுல்லாகவே காங்கிரீட்டுக்குங்க எல்லாத்துக்கும் க்யூரிங் கொடுத்துடணும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் 1 நாள் 2 நாள்லங்க வேலையை வித்தின் 2 டேஸில் நாங்கள் ஒர்க் முடிச்சுட்டு வந்துடுவோங்க, அடுத்த சைட்டுக்கு வந்துடுவோங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு க்யூரிங் கொடுத்தா தான் அந்த காங்கிரீட் எல்லாம் நல்லா செட் ஆகுங்க. அந்த ஜாயிண்ட்டு பேக்கிங் பண்ணியிருக்க ஜாயிண்ட்டு அதுக்கும் தண்ணி ஊற்றினா தான் அது எல்லாமே நல்லா செட் ஆகுங்க. காங்கிரீட்டை பொறுத்த வரைக்கும் க்யூரிங் வந்து ரொம்ப முக்கியமுங்க. க்யூரிங் கொடுத்தா தான் அது நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இருக்குங்க. ஹவுஸ் ஓனர் லேண்ட் ஓனர் வந்து அது க்யூரிங் கொடுத்து நம்ம நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் வாஷ் வந்து நீங்கள் தான் பண்ணிக்கணுங்க. ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டுங்க. ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு பெயிண்டிங்காக இருக்கட்டும்ங்க, கலராக இருக்கட்டும், இல்லாட்டி ஒயிட் வாஷோடு நிறுத்தினாலும் சரிங்க. அது நீங்கள் உங்கள் சாய்ஸுக்கு நீங்கள் பண்ணிக்கணுங்க. அங்கே இது போல் ரெடிமேட் காம்பவுண்டில் அமைச்சு கொடுத்துங்க, ஜாயிண்ட் பேக்கிங் பண்ணி கொடுத்துருவோங்க. கேட் வேணும்னா கேட் வர இடத்துலங்க ஓப்பன் வச்சு கொடுத்துருவோங்க. கேட்டு நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணுங்க. ஒரு நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தீங்கன்னா 1 நாள் 2 நாள் முன்ன பின்ன ஆகுங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுங்க. அதர்வைஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம்னா அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு தான் அடுத்த கமிட்மெண்ட்டு கொடுப்போம்ங்க. ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆர்டர் வாங்குறதுக்கு 1 நாள் 2 நாள் முன்ன பின்ன ஆகலாமுங்க. அதாவது 1 வீக் பிஃபோர் கன்ஃபார்ம் சொல்லிட்டிங்கன்னா ஆர்டர் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் சொல்கிற டேட்டுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க 1 or 2 டேஸில் ஒர்க்கை நீட்டாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோங்க. ஸ்பாட்லேயே ஸ்டே பண்ணிங்க நீட்டாக இது போலங்க ஒர்க்கை முடிச்சு கொடுத்துருவோங்க. 100 அடியில் இருந்துங்க 1000 அடி வரைக்கும் எவ்வளோ பெரிய காம்பவுண்டாக இருந்தாலுங்க நீட்டாக வேலையை முடிச்சு கொடுத்துருவோங்க. தேங்க்யூ.